ஹே அலமடி ஃபேமிலி நான் பண்ணிக்கு பார்க்க போது ஹயவன் அண்ட் குவார்டர்லின் மேங்ஹாவல சீசன் 2 எபிசோட் 12 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க, அப்புறம் உங்களுக்கு கதை நல்லா புரியும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் சரியான சம்பவம் நிறைய காத்திருக்கு, நல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி, நம்ம உங்க டைம் பேசுவீங்கன்னாக்கும் டேரக்டா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் அப்படின்னா நம்ம ஹீரோவா போன எபிசோட் ஸ்பெஷல் டெஸ்ட்னு சொல்லி கூட்டிருப்போம் தெரியுமா. சரி, எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரேன். அவங்களும் இது எந்த மாதிரி டெஸ்டா இருக்க போன்னு சொல்லி மனசு நினைச்சிட்டு போறேன். லின் ஃபேமிலி வாழ்ந்து எனக்கு பல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், அது என்னன்னா லின் ஃபேமிலிக்கும் லின் ஃபேமிலி அண்ட் யங் மாஸ்டருக்கும் ராயல்ட்டியா இருக்கிறான். அதனால டெஸ்ட் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே கூட என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் இருந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி சின்ன நம்பிக்கை நான் பெறுவேன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு மாடிக்கு வராங்க. பஸ் நம்ம வந்துட்டு இப்ப சொல்ல போறேன். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தாங்க சொல்றேன். பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஒருவேளை இவர் என்ன என்னோட பேக்ரவுண்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றக்கோ கேட்கறாருன்னு சொல்லி அவங்களும் அந்த போன் எடுத்து கொடுக்க, ஆனா இப்பெல்லாம் ஒன்று நடக்குன்னு தெரிஞ்சு நான் ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க எல்லாத்தையும் கிளியரா வச்சிருக்கேன், இப்ப இருக்க போற நான் மாட்டிக்குவேன் நான் சொல்லி அவங்களும் மனசு வச்சிருக்கேன். அப்ப அவங்க போனுக்கு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அக்கௌண்ட்டுக்கும் 100 மில்லியன் டிரான்ஸ்பர் இருக்கு. அதை பார்த்து அவங்க 100 மில்லியன் சாக்காடுறாங்க. அவங்க மனசுக்குள்ள இது என்ன விரும்ப டெஸ்ட் நினைச்சிட்டு பாஸ் எதுக்கு இதுன்னு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் அவங்களோட டெஸ்ட், 100 மில்லியனா நீங்க ஒரு நாள் சொல்ல பண்ணணும், நாளைக்கு ஒரு பைசா கூட நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க, அப்படி மட்டும் நீங்க எல்லாரும் செலவு பண்ணிட்டீங்க, பாஸ் ஆகி இன்னொரு செக்யூரிட்டி நீங்க ஆயிக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களுக்கும் எல்லாம் கேட்டு மண்டையில இடையே விடுவேன். சின்ன ரொம்ப டிவிஎஸ்னா தண்டிடமான வஞ்சமான மீனிங் வரும். அப்படிப்பட்ட ஆளாவேன். அப்படி இருக்கப்போ டெஸ்ட் நிச்சயமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இவன் பிளான் என்னன்னு புரியலையே. இது டெஸ்டான ட்ராப்பா இதுக்கு நான் என்ன பண்றேன்னு கூட ட்ரைனிங் கேப்லாம் எனக்கு சொல்லி தந்த கிடையாது சொல்லி அவங்களும் கடையிட்டு இருக்க. நம்ம டெஸ்ட் பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பத்தி வெளில பேசினாலும் கூட நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறேன். வெறும் 100 மில்லியன் கொடுத்ததுக்கே சாக்குல இருக்கப்பறம் நான் இங்க என்ன செக்யூரிட்டி ஆனதுக்கப்புறம் நான் 20 பில்லியன் தர போனேன். அப்ப என்ன இவங்க என்ன பைத்தியம் ஆயிடுவாங்க சொல்லி நம்ம ஹீரோ இவங்களை எந்த ஆர்கனைசேஷன் இவங்க அனுப்பியிருக்காங்க தெரியல, ஆனா அவங்க நான் யாருன்னு தெரியாம அனுப்பிட்டுருக்காங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான் வில்லத்தனமா. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே வந்துடுற அவங்க தங்கச்சி ஆனா எல்லாம் முடிச்சானா டெஸ்ட் என்ன சொல்லாம என்கிட்ட கேட்கப்பறம் ஹீரோ எல்லாம் தேவையில்ல வேலைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப போறேன். நம்ம ஹீரோவும் சரி நம்ம நான் மறந்து போயிட்டேன் பாத்தியா, நேற்று நீ போய் நம்ம லேண்ட் விஷயமா அது என்ன ஆச்சுன்னு கேட்கப்பறம் அவங்களும் அதுவும் நான் நேற்று போயிட்டு நான் வில்லேஜ் சீஃப் கிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்க சரின்னு சொன்னா நீங்க வாங்கிக்க சொல்லி சொன்னாரு. அவங்க ஓகேன்னு சொன்னா போறோம் நம்ம வாங்கிக்கலாம் சொல்லி தங்கச்சி சொல்ல அப்படின்னு சொல்லி மீற பேசியிருக்க போறேன். அவங்களும் என்ன லேண்ட் வாங்குறாங்களா, இது ஒருவேளை பிலிம் சிட்டிக்கா இருக்கும் சொல்லி அவங்களும் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஹீரோ இருக்க இந்த ஊரு இவன் டிஎன் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு. எல்லாம் என்ன நினைச்சிட்டு போனாங்கன்னா டிஎன் சிட்டி எல்லாம் பிலிம் சிட்டி வரும்னு நினைச்சிட்டு டிஎன் சிட்டில வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து டிஎன் சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல வாங்குறான். இதெல்லாம் என்ன உன்ன டிஎன் சிட்டியோட லேண்டோட விலை ரொம்ப கம்மியாயிரும். அதால அந்த லேண்டை வாங்கறதுக்காக நிறைய பேர் அவங்க சொந்த நிலம் அதெல்லாம் சிட்டில அடுக்க வச்சு வாங்கினாங்க. அப்ப இருக்கப்ப அவங்க ஃபேமிலிலாம் பேங்க் அவுட் ஆயிரும். அவங்க வீடு இல்லாம ஏன் சில பேர் இறந்து கூட போலாம் சொல்லி அவங்க சொல்ல அப்படின்னா இது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, அதனால நான் இது நடக்க விட்டுருவேன், நான் லின் ஃபேமிலி லீ ஃபேமிலி சேர்ந்து இது கேட்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வில்லத்தம் நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ தங்கச்சியும் நானும் கூட வேணா கேட்க நம்ம ஹீரோ எதுக்குன்னு கேட்கறேன். அதுவா எனக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு கடையிலாம் சொல்லி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் நிச்சயமா காரணம் முள்ளங்கி மண்டையாரா இருக்கும். முள்ளங்கி மண்டைனா நம்ம ஹீரோ ஜியாலா சொல்றேன். அவங்க நல்ல விதவிதம் ட்ரெஸ் போட்டு இருக்க அப்புறம் இவங்க வெறும் 2-3 ட்ரெஸ் வச்சிருக்க அப்புறம் நிச்சயமா இது கொஞ்சம் அந்நிய குவாலிட்டியான கொண்டு வரும் சொல்லி ஹீரோவும் சரி பரவாயில்ல நீ கூட உனக்கு என்னன்னு வாங்கிக்க சொல்லி ஹீரோ தலையை கை வைக்க அவங்களும் என் தலையை கை வச்சா பிடிக்க சொல்லியிருக்காங்க. எங்க என்ன விட்டு போறீங்க சொல்லி நீ சோனுக்கு யாரும் ஜியாலடா ஏன்னா நீங்க 2 பேரும் தனியா போய் ஃபன் பண்ணலாம் நினைக்கிறீங்களா, அந்த கவலை வர மாட்டேன் உனக்கு என்ன கூட்டிட்டு போங்க சொல்லி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த முள்ளங்கி மண்டையை கூட்டிட்டு போல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம இவட்ட ஒரு கார்டு கூட இருக்குல்ல, இதனால டாக்ஸி இப்படி தேவையில்லை. அது மட்டும் இல்லாம கூட அப்படி லிங்க்ஸ் வாங்கி கூட்டிட்டு போலாம் சொல்லி வில்லத்திரமா பார்க்க அவங்கள எதுக்கு சின்ன அனுப்பிப்பாங்க சொல்லி நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மாலுக்கு வந்துடுறேன். நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மாலுக்கு வரேன் சொல்ல போறேன். சியாலவும் எல்லாம் பரவாயில்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ நீங்க என்ன இன்னும் உள்ள இருக்கீங்க வாங்க அவங்க கூட போங்க சொல்ல போற அவங்களும் இருக்குங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் எடுக்க அவங்க வாங்குற பேக் எல்லாம் நீங்க தூக்கிட்டு போறீங்க, அப்படி இருக்கப்ப நீங்க எடுக்குங்க கேட்கறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செக்யூரிட்டி ஆச்சு இதான் நீங்க பண்ணி அவங்க நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் வந்து தொலைறேன்னு சொல்லி அவங்களும் வராங்க. அதுக்கப்புறம் உள்ள போட்டா நம்ம ஹீரோவும் அண்ணன் கிட்ட கேட்க கூச்சமா இருக்கும் சொல்லி எதுவும் கேட்காம இருந்துறாரு. உனக்கு என்ன கேளு நான் வாங்கி தரேன் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போக அவங்க ட்ரெஸ் பார்த்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோ நல்லதா இருக்கு அவன் மட்டும் இது நீ பாத்துருக்குன்னு பிடிச்சிருக்கு சொல்லி ஹீரோ அவங்க என்ன ட்ரெஸ் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் பில்லு போட்டோம் சொல்லி ஹீரோ காரை நீட்ட. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பேக் வாங்க போறாங்க. பேக்கை பார்த்து ஹீரோ அப்புறம் இந்த எல்லா பேக்கும் பிடிச்சிருக்கா இங்க இருக்க எல்லா பேக்கையும் நான் வாங்கிக்க சொல்லி ஹீரோ அடுக்கு காரணி கண்ணை மட்டும் வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்களும் ஆனா நீ வாங்கி கொடுத்துட்டு போன இதே எனக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கு நான் சொல்ல போற ஹீரோ. ஆனா என் கையில எம்டி இல்லாம இருக்கு சொல்ல போறேன். எம்டியா இருக்கு அப்படின்னு எம்டி இல்லாம எப்படி இருக்கும், இங்க எல்லா பேக்கையும் சிஸ்டர் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க, நீங்க கல்டியோ ரொம்ப மோசமா நடத்திட்டு இருக்கீங்க சொல்ல போறேன். ஹீரோ கிட்ட போயிட்டேன் ஏன்னா செக்யூரிட்டியும் உங்களுக்கு என்ன டயர்டா இருக்குன்னு அப்புறம் அவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க டயர்டா இருந்தாலுமே கூட நீங்க வேலை செஞ்சிட ஆகணும், ஏன்னா நீங்க செய்யாண்டி
கேன்டீன் வேலை செய்ய பல பேர் இருக்காங்க. அவனால தனிப்பட்டு இன்னும் நீங்க எல்லாம் செஞ்சிடும் சொல்லி சொல்லிட்டு வர போறேன். இப்ப வாங்குற எல்லா ட்ரெஸ்ஸையும் சிட்டிக்கு போயிட்டு மெங்கோட பேர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க ட்ரெஸ் எல்லாம் அங்க வச்சுங்க சொல்ல ஓகே பாஸ் நான் பண்ணி சொல்லி அவங்க சொல்ல மனசுக்குள்ளயும் இவனே நான் பொம்மை மட்டும் நினைச்சிட்டு இருக்கேன் உன விட மாட்டாச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படி சாயங்காலமா அந்த ரீயூனியனுக்கு வந்திருக்காங்க. அவங்க பசங்களா நான் இது வரைக்கும் பென்ட்லி ஊர்ல பாத்துருக்கேன் யாரும் பென்ட்லி ஓடிட்டு வரலாம்னு சொல்லி நினைச்சிருக்கப்படி அதுல நம்ம 2 கில்ஸ் இறங்குறத பார்த்து அவங்களும் பழிஞ்சிட்டு இருக்கேன். இந்த பென்ட்லி ஓட்டி வர இங்கே பார்த்தமா தோண்டானா நம்மளுக்கு பென்ட்லி ஓட்டல அவளுக்கு தெரிஞ்ச ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் நினைச்சிருக்க போறேன். மச்சான் சின்ன நல்லா இருக்கீங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவங்களும் சின்ன நீயாடான்னு சொல்லி அவங்க 2 பேரும் சாக்காயிடுறாங்க. பென்ட்லி ஓட்டி வர நிச்சயம் பென்ட்லி ஒன்னாருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிடுறாங்க. ஏன் சின்னமா நீ இப்ப தேவையான சீன் போடுறதுக்காக பணத்தை சொல்ல பண்ணிட்டு இருக்க ரீயூனியனுக்காக வர்றதுக்காக நீ இந்த கார் ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க இல்ல எவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்க சொல்லப்பா பென்ட்லி நம்ம ஹீரோ கிடையாது. நம்ம ஹீரோ கிட்ட உள்ள ரோஸ் ரைஸ் அது பல காலங்கள் இருக்கேன். அடுத்த முட்டா பையன் நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்கேன். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரியா நம்ம ஹீரோ பக்கடி என்ன சொல்லி ஹீரோ நினைச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. பின்னாலும் கொஞ்ச நேரத்துல எவனாச்சும் வந்துட்டு நான் அவ்வளவு பேரு இவ்வளவு சொல்லி சீன் போட வச்சு வருவான்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்க எப்படி கரெக்டா வராங்க. என்ன பண்ணல நல்லா இருக்கீங்க சொல்லி ஒருத்தவங்க நம்ம ஹீரோ என்ன இவன் எப்படி இருந்தாலும் எப்படி ஆயிட்டா எப்படி இப்படி மானம் சொல்லி ஹீரோ ஆச்சிட்டு இருக்கப்படியே அவங்களும் வந்தவங்கள என்ன பண்ணலாம் கேஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் இவன் அப்பா வந்து இந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டாரு அதனால இவன் பெரிய ரிச்சான ஃபேமிலி சேர்ந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவனும் இவன் அப்பா என்ன ரோல் ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ண சொல்லிருக்கான் சொல்லி அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு இடத்த பக்கம் யாரும் அந்த 2 பொண்ணுங்க நான் இன்டர்வியூ பார்த்து கிடையாது எனக்கு கொஞ்சம் இன்டர்வியூஸ் பண்ணிக்கலாமா சொல்லி அவனு கேட்கப்ப நம்ம ஹீரோ இது என் சிஸ்டர் வாங்க இது என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு ஜியாலா நான் இவங்களை இங்க சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கேட்கப்பட என்னடா பிரச்சனை கேட்கற நான் இன்னைக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் வாட்டை எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சொல்லி அவனும் கூப்பிடுறேன். போக போறேன் ப்ளூ ஹேர் மண்டையும் இந்த 2 பொண்ணும் அழகா இருக்காங்க ஆனா இந்த 2 பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கன்னு சொல்லி அவனும் இல்லாட்டி 2 பொண்ணையும் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி நினைச்சிட்டு போறேன். இவங்க லுக்கெல்லாம் பார்த்தா ஒருவேளை இவங்க என்ன இன்னொரு பிரதர் லவ்வா எல்லாம் பிளான் போட்டாங்களா சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு வரான் உள்ள. ஜென்யூன் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்குன்னு கேட்கப்ப ஹீரோவும் எனக்கு எந்த ஐடியாமே இல்லைன்னு சொல்றான். மனசுக்குள்ளேயும் ஏன்டா முடிவுல பண்ணணும் பல பொண்ணுங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன் அதோட இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் போர் அடிச்சிருக்கு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு என் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஐடியாமே இல்லை சரி நான் எப்பயும் போல ஏதாச்சும் வேலைக்கு போகலான்னு பார்த்தா கூட அதுக்கு என் மனசு ஒட்டுக்க மாட்டேங்குது உலகம் முழுக்க டிராவல் பண்ணலான்னு இருக்கேன் சொல்லி ஹீரோ சொல்ல என்னப்பா சின்ன இப்படி பேசுற உனக்கு இன்னும் அவ்வளவு வயசுலாம் அவ்வளவு இந்த வயசுல நம்ம எல்லாம் உழைச்சி நம்ம பெரிய லெவலுக்கு வரணும் அப்படி இருக்கப்போ நீ டிராவல் பண்ற சொல்ல பத்தியா அம்மா டிராவல் பண்ண கூட உன்கிட்ட பணம் இருக்கா வேணுமோ நான் என் கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறேன் உனக்கு மாசத்துக்கு நான் 5000 சொல்ல போற அதை கேட்டு நம்ம ஜியால வயலக தண்ணி துப்பி போடுறாங்க. இதோட இந்த எபிசோடுக்கு எந்த கடை போட்டலாம் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி நம்ம வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். இத்தனை உங்களிடம் இருந்து வீடியோ பெறுவதே நான் உங்க விஹெச் நீங்க பாட்டுக்கு விஹெச் வாய்ஸ் யூடியூப் பாபாய் அடுத்த விட சந்திக்கலாம்.